இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு பிரயாணம். வெளியே போனவங்க நான் வெளியே போயிட்டேன் தகுதியெல்லாம் அது எப்படி எனக்கு இந்த பேசுவோம் இன்று இரவு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட் நல்லா இருந்ததுங்க. இப்பெல்லாம் விஜய் சேதுபதி ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ற மாதிரி தோணுது. அதாவது என்கேஜ்மெண்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக பயங்கரமா எஃபர்ட் போடுறாரு. போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி இவர் எஃபர்ட் போடுறது தெரியுது. ஏன்னா பாருங்களேன், சூப்பரா வந்து பேசிக்கிட்டே கொண்டு போயிடுறாரு. இந்த வாட்டி திவாகரை ட்ரோல் பண்ணாரு, அரோராவை ட்ரோல் பண்ணாரு, அதுக்கப்புறம் துஷாரை ட்ரோல் பண்ணாரு. இன்னும் ரோஸ்ட் பண்ற மாதிரி பண்ணல நேற்று எபிசோட்ல. இன்னைக்கு அது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. அது என்னன்னா, 3 பேர் சேர்ந்து பிராங்க் பண்ணாங்கல்ல, நீங்களே என்ன பண்ணீங்கன்றதா சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி விஜய் சேதுபதி பிரேக்குக்காக போயிட்டாரு. ஸோ இவங்க 3 பேருமே எல்லார் முன்னாடியும் போய் முட்டி போட்டுறாங்க. நாங்கள் இதை பிராங்காக தான் பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குற எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இது பிராங்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரஜினுக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அது சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. அதாவது பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. கானா வினோத் ஏன்டா இப்படி பண்ணீங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு ஆதங்கப்பட்டு சில விஷயங்களை பேசியிருப்பாரு. அப்ப பிரஜின் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, அண்ணன் உன்னோட ட்ரூ கலர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சட்டுன்னு கானா வினோத்துக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பிரஜினை திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்றாரு. பக்கத்துல இருக்கவங்க நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கமருதீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரவீன் ஆகட்டும், நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிரஜின் இருக்கார்ல, இல்ல எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அவர் சொன்னார்ல, அதுலயே தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா கானா வினோத் விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதாவது வந்து ஒருத்தரை லாக் பண்ற மாதிரி பேசி விட்டுருவாரு. டக்குன்னு விஜய் சேதுபதி கேட்கும் போது மட்டும் லாக் பண்ற மாதிரி பேசி விட்டுருவாரு. அதுல வந்து அவர் பிரஜினாவது சொல்லியிருக்கலாம், பிரஜின் தான் இதுக்கு காரணமா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாரு. அதனால தான் பிரஜினி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன்னோட ட்ரூ கலர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்ட்டு. ஆக்சுவலா கானா வினோத்தால இதை ஏத்துக்க முடியல. கானா வினோத் இருக்கார்ல, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்பா, என் கருத்தை பதிவு பண்றதுக்காக தான் இங்க வரேன், நான் கருத்தை பதிவு பண்ணதான் செய்வேன்ற மாதிரி சொல்றாரு. பண்ணிக்கோங்கண்ணே, ஆனா நீங்க யாருன்றத பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி பிரஜின் திரும்பி சொல்றாரு. பதிவு பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரஜின் சொல்றாரு. லைட்டா இந்த இடத்துல மோதல் ஏற்படுற மாதிரி ஆரம்பிச்சது. ஆனா கமருதீன் இருக்கார்ல, அண்ணா விடுன, நீ தப்பா புரிஞ்சிருக்க வினோத் அண்ணா, அப்படிலாம் இல்ல, நீ போன்ற மாதிரி சொல்றாரு. 2 பேருக்குள்ளேயே இந்த தள்ளு முள்ளு போய்கிட்டே இருந்தது. லைட்டா வந்துட்டு போச்சுங்க. இது வந்து ஃபுல் எபிசோட்ல ரொம்ப லைட்டா வந்துட்டு போச்சு. சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியுது, ஆனா இது பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆக்சுவலா நேத்து ப்ரோமோவை பார்த்தே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். அதாவது இவங்க 3 பேரை எல்லாருமே குறை சொல்லும் போது கானா வினோத் உருட்டு கட்டையை தாங்க சார், அடிச்சுட்டு நான் வேணா வெளியே வந்துடுறேன், பிராங்க்னு சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் அப்பயே என்ன சொன்னேன்னா, விஜய் சேதுபதி இதை என்கரேஜ் பண்ண மாட்டாரு, என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லாதீங்க, கானா வினோத் தான் சொல்லுவார்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நேத்து விஜய் சேதுபதி எபிசோட்ல சொன்னாரு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கானா வினோத்துக்கும் பிரஜினுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கிளாஷ் வந்தது. என்னன்னா, பிரஜினு நீங்களாம் என்னடா கடைசி வரைக்கும் இந்த பார்வதிக்கு ஜால்ரா தான் தட்டிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அப்பயே கானா வினோத் கரெக்டா வந்துட்டாரு. அந்த இடத்துல கானா வினோத் கரெக்டா வந்தாரு. என்னன்னா, நீ எப்படி எல்லாரையும் சொல்லுவ, நான் என்ன அவளுக்கு ஜால்ராவா தட்டிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இப்போ வரைக்கும் வந்து நான் தனியாக தான் விளையாடி இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் ஃபோர்ஸா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரஜின் இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜில் அமைதியாக இருப்பாரு. அப்பயே பிரஜினுக்கு லைட்டாக கானா வினோத் மேலே கோவம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கானா வினோத் மேலே இருக்க கோவத்தை பிரஜின் வெளிப்படுத்துவார். ஏன் பிரஜின் இந்த இடத்துல கோவப்பட்டாருன்னு சொல்கிறேன். இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கல்ல, அதில் பிரஜினுக்கு தான் பெரிய பங்கு இருக்குன்ற மாதிரி கானா வினோத் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. அதை பிரஜினால ஏற்றுக்க முடியல. கமருதீனை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால நேற்று பிரச்சனை சாதாரணமாக முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் இந்த வாரத்தில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய மோதல் வரதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு தெளிவாக தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.